சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சரி. எல்லாருக்கும் பல வேலைகள் இருக்கு. ஆனால் வேத வசனத்தை தியானிப்பது ஒரு ஆசீர்வாதம். மாஸ்டர் நானும் ஆரம்ப கால விடியங்களே 2006 2007 பார்த்தீங்கன்னா இங்கே வசனமே இல்லாமல் இருந்த ஒரு ஊர். ஆனால் நீங்கள் போதகர்கள் மெய்ப்பர்கள் எல்லாரும் போட்ட விதையினால வசனத்தினால தியாகத்தினால தான் இப்போ நீங்கள் சபைக்குள்ள வரீங்க. நாங்கள் கண்களை முடிச்சிருக்கோம். நல்ல தகவனை இந்த சாயங்கால வேலைக்கு நாம் செலுத்துகிறோம். தேவரையே இருக்கிறவர்கள் இருந்தவர்கள் வருவருமாக இருக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி மாலை நேரத்துக்காக வேத வசனங்கள் எங்களுடைய இருதயமாகிய பலசில் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறேன். தேவரே இந்த வசனங்களை கை சொல்கிறவன், இதை தியானிக்கிறவன், இது விடைக்கிற பாக்கியவான் என்று சொல்லுவாங்க. நான் சொல்லி இந்த வசனங்களை கேட்டு அதுபடி செய்கிறவன் மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டில் ஒப்பிடுவேன் என்று சொன்னீங்க. இந்த வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, நாளிலே இருதயங்கள் திறந்த ஆவியானவரே, நீங்கள் இருதயத்தை திறந்திருந்து ஆண்டவரே வசனத்துடைய மகத்துவம் வெளிப்பாடு இந்த உலகம் முழுவதும் அவருடைய வேறு பக்கத்தில் இருக்கும்போது கர்த்தர் எங்களுக்கு வெளிச்சம் போடுகிறாங்க. கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் போது மனங்களை திறக்கிறாங்க. வாசனையும் சபையை ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய எதிராக விசாசனங்களை தொடாதபடி அவருடைய இருதயத்தை காத்து வருகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து நாம சொல்லுவோம். சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் ஒரு சின்ன நான் ஒரு முன்னுரை தரேன். அதாவது நம்ம எல்லாரும் இயேசு ரத்தத்தை விசுவாசிக்கிறோமா? இயேசு ரத்தத்தை நம்ம கழுவி நீதிமான்களாகி பிள்ளைகளாகி சபைக்கு வர சரியா? எல்லாரும் விசுவாசிக்கிறோம். இயேசு ரத்தத்தை நம்ம பாவங்களை கழுவுமா கழுவலாம்? சபைக்கு வரீங்க. சரி, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு பேரு நீதிமான். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, நீதிமான். நீங்க குளிச்சணும் அப்படின்னு சொன்னா நீங்க ரோமர் 3:4 கழுவப்பட்டு ஆண்டவரே பாவங்களை பண்ணி ரத்தத்தினால் எங்களை சுத்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே உங்களை ஆண்டவர் பிள்ளையா சரி. நீங்க இயேசுவர்கிட்ட தானே இயேசுவர்களை விசுவாசிக்கிறீங்களா? சரி. யோவான் சுவிசேஷத்தில் 1 அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, யார் யார் அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு 1 அதிகாரம் 12-13 யார் யார் அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க மறுபடியும் பிறக்கிறார்களோ அவங்களுக்கு பிள்ளைகளாக அதிகாரம் என்ன கொடுத்துட்டாரு? பிள்ளைகள். இப்போ நீங்கள் சபைக்கு வர்றதுனால மட்டும் இல்லை, ரத்தத்தினால கழுவி அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டதுனால பிள்ளைகளாக இருக்குது. அப்படிதான் விசுவாசிக்கிறீங்களா? சரி, இயேசுவின் நாமம் அப்படின்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறேன். இப்போ இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க சபைக்கு வர்றாங்க, திருவுருள் அடிக்கிறாங்க. நீங்களாம் வர்றீங்க. உங்களை ஆண்டவர் பாதுகாக்கிறாரா? பாதுகாக்கலையா? ஆண்டவர் குடும்பத்தை பாதுகாக்கிறாரா? சரி, அந்த விசுவாசம் இருக்கா இல்லையா? சரி, இப்படிப்பட்ட மக்கள் எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வேத வசனத்தின்படி வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும்? வேத வசனம் சொன்னபடி சபைக்கு வந்து கர்த்தரோட பிள்ளைகளோட ஐக்கியப்பட்டு தேவ அன்பில் வளரணும். வசனத்தை நாளுக்குனா திருவசனமாகிய கலந்தமில்லாத ஞானப்பாடங்கள் மாற்றியாக சொல்லி நீங்கள் வசனம் கேளுங்க. 1-2 வசனங்கள் நான் சொல்கிறேன். வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-2-3 வசனத்தை பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-2-3 வசனத்தை கர்த்தர் இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டா? சகல துக்கத்தையும் சகல கவனத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகல புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய்
புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல வேத வசனமாகிய கலக்கம் இல்லாத வாஞ்சியா இருக்கு. எதுல வாஞ்சியா இருக்கணும்? வேர்ட் ஆஃப் காட், தேவ திருவசனம். இப்ப ஒரு சிறு பிள்ளை குழந்தை இருக்கு, அந்த பிள்ளை வளரணும் அப்படின்னு சொன்னா டாக்டர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா தாய்ப்பால் கொடுங்க. என்ன கொடுங்க சொல்லுங்க. எல்லாரும் தாய் வீட்டில் பிறந்தாலும் வளர்ந்தாங்க, அம்மா வாய் வளர்ந்தாங்க. நான் ஒரு காலத்துல சிறு வயதுல தாய் பால் கொடுத்ததுனால அதுதான் என்னன்னா பிள்ளைக்கு வேண்டிய எல்லாம் வளர்ச்சி இருக்கிறது. அதாவது ஒரு அம்மா தாய்ப்பால் கொடுத்தாங்கன்னா 7 கிலோமீட்டர் நடந்ததுக்கு சமாளம். எத்தனை கிலோமீட்டர்? 7 கிலோமீட்டர். அவ்வளோ சத்து அந்த பிள்ளை வயிற்றுக்குள்ளே இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன் உண்டு. கர்த்தருடைய வார்த்தையில என்னன்னா வெளிச்சம் உண்டு, ஞானம் உண்டு. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள பிரவேசிக்கிறது. இதை படிக்கிறது மாத்திரம் இல்லை, தியானிக்கணும். இதுல வாஞ்சியா தினந்தோறும் ஒரு அதிகாரம் படிக்கணும். நம்ம சபைக்கு போனா நமக்கு கர்த்தர் என்ன நன்மை செஞ்சிருக்காரு நன்றி சொல்லணும், கர்த்தருக்கு உதவி செய்யணும், சபைக்கு உதவி செய்யணும், நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுங்க அப்படின்ற வாஞ்சை வரணும். எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன செய்யறது, செல்போனை தொடக்கூடாது. வேற செல்போன் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பார்க்கலாம். நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த வசனம் தான் நம்முடைய உள்ளான மனுஷனை ஆவிய வளர்க்கும். இப்ப ரோமர் 7ஆம் அதிகாரத்துல வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. அதாவது பாவ பிரமாணம், நியாய பிரமாணம், மனதின் பிரமாணம், 3 பிரமாணம் போராடும். சபைக்கு சில பேர் ஏன் நீங்க வரல அப்படின்னா எல்லாருக்கும் வேலை இருக்கு. என்னன்னா மூச்சு நின்று பரலோக போறதே வேலை இருக்கு. என்னது மூச்சு பரலோக போறதை ஆஸ்பத்திரி ஊழியெல்லாம் போய் பார்த்தீங்களா? கடைசி சாவு மூச்சு விடுறதை பார்த்தீங்களா? எவ்வளவு வேதனைப்பட்டு பிசாசானவன் மரண தூண்டல் எல்லாரையும் என்ன செய்யணும், இந்த வேதத்தை படிக்காதபடி அவன் பிஸியாகவே வச்சிருப்பான். பிசாசு என்ன செய்ய மாட்டான்னா, விசுவாசிகள் 3 காரியம் செய்ய மாட்டான். ஒன்று துதிக்க விட மாட்டான். என்ன செய்ய மாட்டான்? நன்றி சொல்லவே மாட்டேன். ஆண்டவர் செஞ்ச நன்மைகளுக்கு, ஆண்டவர் கொடுத்த சாப்பாட்டுக்கு, வீட்டுக்கு, மனைவிக்கு. 2வது ஜெபிக்க விட மாட்டான். 3வது வேத வசனத்தை வாசிக்க விட மாட்டான். இது 3 செய்யலைன்னா ஈஸியாக ஆளை கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு வேலை பார்த்தீங்கன்னா, இந்த வேத வசனத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். சாந்தமா இதுல வாஞ்சியாக தினந்தோறும் ஒரு அதிகாரத்தை புதிய பாட வாசிக்கணும். ஏன் சபைக்கு போறோம், சபையில என்ன சொல்லி கொடுக்குறாங்க, சபையில என்ன காரியங்கள் ஆகும்போது நம்மளுக்கு போதிக்கிற பாடங்களை கொடுக்குறாரு. அந்த வசனங்களை இருதயத்தை ஏற்றுக்கொள்ளணும். இந்த இருதயத்தோட ஒரு தாக்குதல் அட்டாக் இருக்கு. இருதயத்தில் தான் வசனத்தை எடுத்து போடுறாங்க விசாரிச்சு. நான் அதை எடுக்கணும் அப்படின்னா அது ஒரு 2 மணி நேரம் ஆயிடும். என்ன 4 விதமான இருதயம். எத்தனை விதமான இருதயம்? அது கற்பாறையில் விளைக்கப்பட்டது, முள்ளுள்ள இடங்கள் விளைக்கப்பட்டது, வழியில் விளைக்கப்பட்டது, அப்புறம் நல்லெண்ணம். இப்ப வேத வசனம் உங்களுக்குள்ள வேறு வித வரைக்கும் ஆசீர்வாதம் வராது. ஆசீர்வாதம் வர 25 வருஷம் ஊழியக்காரன் வட்டி தொட்டிகள் ஆதிவாசிகள் மத்தியில எல்லா இடங்களிலும் ஊழியம் செய்யும். இயேசு நல்லவர், அவர் பாவங்களை மன்னிப்பார், அவர் விசுவாசி அப்படின்னு சுவிசேஷ பிரசங்கம் பண்றேன். நான் பலவிதமான மக்களை பார்க்குறேன். பீகாரில், ஒரிசாவில், ஆந்திராவில், கேரளாவில் எல்லா மக்களுக்கும் சுவிசேஷம் தேவை. எல்லா மக்களுக்கும் வேதவசம் தேவை. எல்லா கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, எல்லா மொழி பேசுறவங்க இருந்தாலும் சரி, the word of God, கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் உங்களுக்கு அது பால் மாதிரி இருக்கணும், வேறு விடணும். நீங்கள் வசனத்தை படிக்கணும், தியானிக்கணும். சின்ன பிள்ளைங்களாம் நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு கனி கொடுக்கணும் அப்படின்னா இந்த வயசுல வாக்குத்தத்தங்கள் 100 வாக்குத்தத்தங்கள் மனப்பாடம். நீங்கள் வாக்குத்தத்தங்களை மனப்பாடம் பண்ணீங்கன்னு வச்சுங்க. ஏன்னா அந்த வேத வசனம் உங்களோட பேசும். ஆவியானவர் வேத வசனத்தை எடுத்து தான் நடத்தும். ஆவியானவர் சபையில் பேசும்போது சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். இஃப் யூ டோன்ட் ஹேவ் a word of God, you have lost in the world. உலகத்தில் எங்கேயோ மறக்கடிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதனை வர நேரங்களில், வேதனை வர நேரங்களில் அவர் பிசாசு சோதிக்கும் போது அவரவே தேவகுமாரனையே பிசாசு சோதிச்சாங்க. நீங்களும் நானே பார்க்குறோம். சோதிக்கும் போது வேத வசனத்தை எடுத்து பேசுகிறார். பழைய பாட்டு உபாகம் 6ஆம் அதிகாரத்தில் இப்படி எழுதியிருக்கிறது, பிசாசே தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாங்க. நீ அதாவது ஆண்டவர்கிட்ட வந்து சோதிச்சார். இப்போ உங்கள்கிட்ட வந்து சோதனை எங்கே வரும்னா சிந்தையில் வரும்.
அதாவது கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனுக்கு பேர். நீ யாருன்னு கேட்பான் பிசாசு. நீ தேவனுடைய பிள்ளையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைங்க, கர்த்தருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவங்க தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? சரி. உங்களுக்கு சோதனை வரும். என்ன சோதனைனா, நீ தேவனுடைய குமாரனா, நீ தேவன் பிள்ளையா அப்படின்னு கேட்பான். அப்ப வேற வசனத்தை விசுவாசத்துக்கு முன்னாடி பேசணும். ஆமா, இயேசு என்றவர் வார்த்தையா இருக்கிறார். அவர் இம்மானுவேலா வந்து எனக்குள்ள வாசம் பண்ணிட்டு கழுவினார். அதனால சர்ச்சுக்கு போறேன், நான் ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இருப்பேன், ஆவிக்குரிய குடும்பத்தில் இருப்பேன். நான் சபைக்கு போறது இயேசுக்காக, அவரை நேசிக்கிறதுக்காக சபைக்கு போறேன். அதுக்காக தான் சபையில் வேத வசனத்தை வாசிக்கிறேன் அப்படின்னு பேசணும். எழுதியிருக்கிறதை விசுவாசே பிதாவை தொழுது கொள்ளணும் காலம் வந்திருக்கிறது, விசுவாசிக்காதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள், ரோமர் 10:13 அப்படின்னு சொல்லி நீங்க பேசணும். நீங்க வேத வசனத்தை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு வேதா அது உள்ள பலகைகளை எழுதி இந்த கலக்கமில்லாத ஞானப்பால் மேல வாஞ்சியா இருந்து நீங்க சோதனை காலத்துல பேசுறீங்கன்னா உங்களுக்கு வழி உண்டாகும், ஒரு புதிய பாதை. ஆமே. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப நீங்க கர்த்தருடைய பிள்ளைதானா? ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி கிரைசிஸ். முதல்ல விசுவாசிக்கிறவங்க யாருங்க? எல்லாரும் நீ யாரு? நீ கண்ணன் ஆகியா? திடீர்னு கோயிலுக்கு வேற போறியா? அந்த சாமியை கும்பிடுறியா? எந்த சாமியும் கும்பிடல. எனக்குள்ள இயேசு வந்தார். அவர் வார்த்தையா இருக்கிறாரு, ஆவியா இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரு சொல்லுங்க? வார்த்தையா இருக்கிறார், ஆவியா இருக்கிறார். இந்த வசனத்துக்குள்ள ஒரு ஆவி, பரிசுத்த ஆவியானவர் இதுக்குள்ள இருக்கிறார். இது பரிசுத்த ஆவியான புஸ்தகம். இந்த வார்த்தைகள் வந்து ஆவியா மாறும். இந்த வார்த்தைகள் என்ன மாறும்? ஆவி. நீங்க சோதனை காலத்துல பேசணும், நீங்க இந்த வசனத்துல வளரணும். அதுக்கு தான் இந்த பைபிள் ஸ்டடி. எங்களுக்கு பெனிஃபிட் வரும், எங்களுக்கு லட்சமா ஊத்துவோம் அப்படின்னு கிடையாது. அநேக நேரங்களில் உங்களை பருவத்தில் பார்க்கணும் எங்களுக்கு ஆசை உழைக்கிறாங்க. என் மனைவி பிள்ளைகளை நான் பருவத்தில் பார்க்கணும், வசனத்தில் வளரணும். நான் இன்னும் இத்தனை வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு பைபிள் ஸ்டூடெண்டாக இருக்கேன். அதை கற்றுத்தாருங்க, ஆவியானவரை கற்றுத்தாருங்க அப்படின்னு சொல்லி இன்னும் கற்றுக் கொடுக்குறேன். இப்போ உலக படிப்பு நீங்கள் போகிறீங்க, படிக்கிறீங்க. 4 வருஷம் இன்ஜினியரிங் காலேஜ், பிடெக் 5 வருஷம் படிக்கிறேன். மெடிக்கல் தெரிஞ்சுக்கிட்டா 10-12 வருஷம் படிச்சுட்டே இருக்கு. இந்த சரீரத்தில் எப்படி அழுத்து கூறு போடுறது, சரீரத்தில் எப்படி சிறுநீரகம் வேலை பார்க்குறது. 1 லட்சம் ஃபில்டர் இருக்கான். எத்தனை ஃபில்டர்? நீங்கள் தண்ணி குடினா குடிக்கிறீங்களா வீட்டில்? ஆண்டவர் படிச்சது யார் படிச்சது? உங்கள் அப்பா படிச்சாரு. 1 லட்சம் ஃபில்டர். கிட்னியில் எத்தனை ஃபில்டர் இருக்கு? தண்ணி குடிக்கிறீங்களா? குடிக்கிறது இருக்கு. நிறைய பேர் என்ன செய்யறதுன்னா சரீரத்தை பற்றி கவலைப்படுறதே இல்லை. இந்த சரீரத்தை கொடுத்து 12 வருஷம் படிக்கிறான். ஒரு ஆள் வந்து 20 வருஷம் படிக்கிறான். படிச்சு கோட்டை விட்டுறான். ஆப்ரேஷன் பண்ணி டாக்டர் வந்து தப்பு பண்ணி. அப்ப வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ சேனையும் உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், பூமியில சகல நீர்வாழ் ஜந்துக்கள், ஓடும் பரப்பன, கரையில் வாழ்கிற பிராணிகள் எல்லாத்தையும் படுத்த சர்வ ஞானம் உள்ள அந்த கர்த்தர் எழுதி கொடுத்த புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு உங்க லைஃப் டைமே பத்தாது. என்ன பத்தாது? வாழ்நாள் படிக்கலாம். நீங்க தான் ஆசைப்படணும். நீங்க தான் என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாக படிக்கணும். நீங்க கர்த்தருடைய களங்கம் இல்லாத ஞானப்பால் மேல மாற்றியாக. இன்னொரு வசனத்தை எடுக்கிறேன். வசனம் முக்கியம் அப்படின்னு சொல்றேன். அதுக்கடுத்து நான் காரியங்கள் சொல்லித்தரேன். எபிரேயர் 4:12 இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும். எபிரேயர் 7 இருக்கும். நம்ம அவசரம் ஆமா 31 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவை ஆவியையும் கணுக்களையும் உருவ குத்துகளாயும் இருதயத்தில் நினைவுகளையும் யோசனைகள் வகையிருக்கிறதாயும் இருக்கிறது. ஒரு ஆமை சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை வந்து பயங்கரமான கூர்மையான பட்டயம். வெட்டு இது பேர் ஆவியின் பட்டயம். என்னது சொல்லுங்களேன். இந்த வார்த்தை எங்க இருக்குன்னா பைபிள்ல இருக்குன்னா இருதயத்தில் இருக்கு.
மனப்பாடம் பண்ணணும். தமிழ்ல, இங்கிலீஷ்ல, ஹிந்தியில. சொல்லுங்க. என்ன இங்கிலீஷ் படிக்கிறது 3 வருஷம் படிக்கிறீங்க. ஷேக்ஸ்பியர் வந்து தோல்ல உட்காந்துருவாரு. என்ன ஆனா இந்த வேத வசனம் ஒரு 100 வசனம் வார்த்தைத்தான் உங்களுக்கு மனப்பாடம் பண்ணணும். எதுல? ஹிந்தியில படிக்கணும். ஹிந்தி தெரியுமா? தெரியாதா? ஹிந்தி தெரியாம இந்தியாவில் இருக்கீங்க. ஹிந்தி படிக்கணும். ஹிந்தியில பைபிள் படிக்கணும். இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, ஷார்ப்பர் தென் டூ-எட்ஜ் ஸ்வார்ட். அதாவது நீங்க இந்த ஆவின் பட்டயத்தை எபேசியர் 6 போட்டு நான் குயிக்கா சொல்லிட்டு போயிடுறேன். எபேசியர் எழுத நெருங்கும் 6ஆம் அதிகாரத்தில் போட்டு பாருங்க. அந்த வேத வசனமாகி ஆவியின் பட்டயத்தை பிடித்து கொள்ளுங்கள். அதை பேசுங்க. அதில் பாருங்க கடைசி ரட்சணி 17 வாசம். ரட்சணியம் என்னும் ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் கடைசிராவையும் தேவ வசனமாகி ஆவின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். என்ன பண்ணுங்க? எடுத்துக் கொள்ளுங்கள். ஆவின் பட்டயத்தை ஆவின் பட்டயம் இருக்கா? இருக்கு. எங்க? வீட்டில் தூங்குது. இருதயத்தில் இருக்கணும். வேத வசனம். சரி, அடுத்த வசனம் யாக்கோபு 1 எடுங்க. யாக்கோபு 1 அதிகாரம். வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுல ஞானம், அந்த ஞானம்பால் மேல வளரும்படி அதுல வாஞ்சியா இருக்கு. யாக்கோபு 1 அதிகாரம் பாருங்க 21ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். பாத்தீங்களா? சொல்லுங்க. சாந்தமாய் வசனத்தை நான் ஏற்றுக்கொள்வேன். சொல்லுங்க. சாந்தமாய் ஏற்றுக்கொள்வேன். இது வந்து ஆவியின் பட்டயம். இன்னொரு வசனம் இருக்கு. யாக்கோபு யோவான் சுவிசேஷம். யோவான் சுவிசேஷம். நான் உட்கார்ந்தே இருந்தீங்கன்னா நான் 100 வசனம் கொடுப்பேன். யோவான் சுவிசேஷம் பாருங்க. அதுல 16ஆம் வசனம். அதுல 13ஆம் வசனம். 16 யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் வந்து சுயமாய் பேசாமல் எப்படி செய்வார்? சொல்லுங்களேன். கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி ஆண்கள் வந்து வாசிங்க. வசந்த வாசிங்க. 13 வாசிங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது அவர் தம்முடைய பேசாமல் நாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இப்ப ஆவியானவர் நான் சொன்னேன் இந்த பைபிள் இருக்கிறார். ஆவியானவர் எங்க இருக்கிறார்? பைபிள் இருக்கிறார். இருக்கிறாரா இல்லையா? இது ஆவியானவர் கொடுக்கப்பட்ட புத்தகம். இந்த வசனத்தை பாருங்க. 2 பேர் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த வசனத்துக்குள்ள ஆவியானவர் பேசியிருக்காரு. அவர் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை பேசுவாரு. 2 பேர் 1 அதிகாரம் 20-21. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்கதரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முதல்ல அறிய வேண்டியது. தீர்க்கதரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். பரிசுத்த மனுஷர்கள் இது வந்து ஒரு 45 பேர் எழுதுது. எத்தனை பேர்? 66 புத்தகம். எத்தனை புத்தகம்? இதுல பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதுனாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி மனுஷனுக்கு உதவி செய்யறாரு, ரட்சிப்பை உண்டு பண்றாரு, அவங்களை பரலோகம் கொண்டு போறாருன்னு எழுதியிருக்காரு. ஆனா நீங்க அக்கறை இல்லைன்னா இதை படிக்க முடியாது, இதை பெற்றுக்கொள்ள முடியாது. சத்திய ஆவியானவர் வந்து இதுல இருந்து உங்களுக்கு வெளிப்பாடு தரும். சத்திய ஆவியானவர் வந்து பேசுவார். நீங்க தான் என்ன செய்யணும்? கொஞ்சம் வந்து உலகத்தை ஆஃப் பண்ணி டிவி, செல்போன், சொந்தக்காரன் பலவிதமான சத்தம் பிசாசுக்கு ஒரு சரியான ஒரு துஷ்ட மனுஷன்
பேசிக்கிட்டே இருக்கும். நீங்க என்னன்னா இந்த பரிசுத்த அந்த வசனத்தை பாருங்க, கடைசி 21. தீர்க்க தரிசனமாக ஒரு காலத்தில் மனுஷர்கள் சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிற வேத வசனத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் விசுவாசிக்கிறேன்? ஆமென் சொல்லுங்க. இந்த வேத வசனம் தான் உங்களுக்கு சபைக்கு வரவும், ஐக்கியப்படவும், ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கவும், தேவ அன்புல வளரவும் உதவி செய்யும். நீங்க ஏனோதானும் இருக்கக்கூடாது. வசனத்தை படிங்க, பைபிள் ஸ்டடிக்கு வாங்க. நீங்க ஒவ்வொரு நாளும், அதாவது நான் அடிக்கடி அன்னைக்கு பிரசங்கத்தில் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து வந்தா பரவாயில்ல தம்பி. இதனால பரவாயில்ல ஆசையா இருக்கா? பரவாயில்ல இருக்கா தம்பி? சும்மா பாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பாஸ்டர் தான் எனக்கு பெரிய கிட்ட கொடுத்துருவாங்க. எங்களுக்கு பூமியில சம்பளமே கொடுக்க மாட்டாங்க. அங்க எங்களுக்கு பெரிய பெரிய ஆசிரமம்லாம் கிடைக்கும். எல்லாரும் கல்வி தொடங்கிறதுக்கு போக போயிட்டு போறாங்க. பரலோகம் இருக்கு விசுவாசிக்கிறீங்களா? அது போகிறது, அது இது உள்ள தெரியும். இது ஒரு கண்ணாடி. இது என்னது? வசனத்தை தான் படிக்கணும், தியானிக்கணும். இது உள்ள போக போகத்தான் இருதயத்துல வெளிச்சம். ஆண்டவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா, முதல்ல என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. என்ன கேட்கிறார் சொல்லுங்க? உன் இருதயத்தை எனக்கு தா. ஆண்டவர் கேட்க இருதயம் கேட்கிறார். ஆண்டவர் வந்து காணிக்கை பற்றி நல்லது. இருதயம் வந்துட்டா காணிக்கை கூட வந்துருவாங்க. சொத்துக்கு எல்லாம் வந்து நம்ம மனசை கொடுக்கறதே இல்லை. மனசை தூரத்தில் வச்சுக்கிறது. இருதயத்துல தான் வேத வசனம் கிரிய செய்யும். இந்த இருதயத்தில் உள்ள காரியங்களை ஹைலைட் பண்ணி கொடுக்கிறது. இதுல என்ன கழிவுகள், வேதனைகள், வலிகள், துக்கங்கள், இதுல அசுத்தங்கள் இருந்துச்சுன்னா இந்த வேத வசனம் கிளீன் பண்ணும். வேத வசனம் என்ன செய்யும்? ஆவியானவர் கிளீன் பண்ணும். இந்த வேத வசனம் வந்து ஒவ்வொரு தன்னுடைய வேலையை செய்யும். தன்னுடைய வெளிச்சம் போடும். இதுல ஞானம் இருக்கு. நீங்க என்னென்ன காலேஜ்ல படிக்கிறீங்களோ, என்ன நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்ஸ், பிசிக்ஸ், இங்கிலீஷ், பயாலஜி, பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர், கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய் எல்லாமே இருக்கு. இதில் சயின்ஸ் இருக்கு. இதெல்லாம் இதை படித்தா பயங்கர தேவ ஞானம் வரும். இதை படித்தா என்ன வரும்? என்ன எல்லாரும் யோசிக்க புதுசாக சொல்கிறேன்னா, இதை படித்த இதில் வந்து நட்சத்திரங்களை பற்றி போட்டிருக்கு. இதில் வந்து கடந்த காலம் போட்டிருக்கு, இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். கர்த்தர் பூமியில என்ன செய்யறாரு, என்ன செய்ய போறாரு, மனுஷன் எப்படி உண்டாக்குனாரு. இதுல அறிவியல் இருக்கு. இதுல கர்த்தர் வந்து சாத்தானை பத்தி போட்டிருக்காரு. மனுஷனுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமா வாழ்றது எப்படி, அவன் நீதியா வாழ்றது எப்படி, சுவிசேஷத்தின் மூலம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேசத்தை ஆழ்றது எப்படி. இந்த பைபிளை வச்சுதாங்க அரசியல் சாசனமே பிரிட்டிஷ்காரன் எழுதினாங்க. ஆப்பிரிக்கா தேசத்திலையும் இந்தியாவிலையும் 300 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளை வச்சுதான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டமே எழுதுனது. பைபிளில் உள்ள நியாயபரமான புஸ்தகம் என்ன, யாத்திராவும் லேவியராவும் என்ன, இதை வச்சுதான் எழுதுனாங்க. மனுஷனுக்கு தீர்வு செய்யக்கூடாது, கோர்ட்டு சட்டம் வந்தது இதை வச்சுதான். இதை படிக்கணும். இதுல எல்லா துறையும் இருக்கு. பொறியியல் இருக்கு. ராஜாக்கள் இதை வச்சு ஆண்டாங்க. ராஜாவே ஆண்டாங்க. அதை படிக்கலாமா இல்லையா? யோசபாத் ராஜா, தாவீது, சாலமோன் எல்லாரும் இந்த வேதத்தை வந்து நியாயப்பிரமாண புஸ்தகத்தை படிச்சாங்க. அவங்க ஆண்டாங்க. அவ்வளோ தூரம் அதிகாரம் வல்லமையுள்ள இந்த வேத வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? அசட்டை பண்றோம், நெக்லெக்ட் பண்றோம். இந்த தவறு செய்யக்கூடாது. இன்னைக்கு உள்ள தலைமுறை எல்லாரும் 2000க்கு அப்புறம் யார் பிறந்தீங்களோ 2K கிட்ஸ் 2000க்கு அப்புறம் வந்து இதை நம்பி பரலோகம்லாம் நினைக்கிறாங்க. இது பாதாளத்துல வந்தது. இது எங்க இருந்து வந்தது? பாதாளத்திலிருந்து பிசாசு செஞ்சு பூமிக்கு அடியில பெரிய பெரிய சிகரங்கள் இருக்கு. பாதாள உலகத்துல கண்டுபிடிச்சது ஒண்ணு. மனுஷனை தனிமைப்படுத்துறது, அடிமைப்படுத்துறது ஒன்று. இதை நம்பி பரலோகம் முடியாது. ஏமாந்து போயிடாது. இதுக்குள்ள பேய் வரும். இதை நம்பி போகக்கூடாது. இதுல வெளிச்சமே வராது. பிசாசு சொல்லுது, நைஜீரியாவில் என்ன சொல்றது? நாங்க தான் கண்டுபிடிச்சோம்.
இது வழியா மனுஷனை கண்ணுக்குள்ள போயிருவோம். இறுதியை பிசாசு பிடிச்சிருவோம். ஆனால் எங்காலே இதுல அசிங்கம் பார்த்தாங்கன்னா எங்கால அப்படின்னு பிசாசு நைஜீரியாவில் சொல்லுது, ஜிம்பாப்வேல சொல்லுது, சவுத் ஆப்பிரிக்காவில் சொல்லுது. பாரதத்தில் நாங்கள் தான் செல்போன் கண்டுபிடிச்சு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் தனிமைப்படுத்த நாங்கள் அனுப்பணும். நீங்க எப்படி இருக்கீங்க? வைரஸ் கண்டுபிடிச்சு ஏன் மனுஷனை கொள்றா? லட்சக்கணக்காக மனுஷனை இந்த மாதிரி பேக்ல போட்டு கொள்றாங்க. தைவான் வந்து 3 லட்சம் 4 லட்சம் 10 லட்சம் பேக் இருந்தாங்க சைனாவில். அதில் பூரா செத்து போனவங்க பூரா பேக்ல தச்சு கொண்டு புதைக்கிற குடும்பத்தில் எல்லாரும். எப்படி இந்த டெட்லி வைரஸ் கொரோனா வைரஸ் வந்து நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம். நாங்கள் கண்டுபிடிச்சி கொலை பண்ணோம். கொலை பண்ணுறது கண்டுபிடித்த வயசு பிசாசு சொல்லுது. எங்கள் வெளிநாட்டில் ஒரு பாஸ்டர் தவிர்க்கிறாரு. அந்த பிசாசு சொல்லுது நாங்கள் தான் சைனாவில் இந்த வைரஸ் கலந்துவிட்டோம். இன்னைக்கு ஆவிக்குரிய உலகம் எப்படி நடக்குது? நம்ம காணாத உலகத்துல கிறிஸ்து என்ன செய்யறாரு? பரலோகம் அப்படிங்கிறது இன்னைக்கு பூமியில நீங்க காண்கிற உலகத்துல நேச்சுரல் உலகத்துல வாழ்றீங்க. இப்ப வந்து சீயிங் டச்சிங் இந்த உலகத்துல. ஆனா காணாத உலகத்துல தூதர்களும் பிசாசுகளும் இருக்காங்க. அதை பத்தி இதை போட்டு அதை படிக்கணும். அந்த காணாத உலகத்துல மனக்கண்ணை கத்த திறப்பது. இந்த வேத வசனமே தெரியலன்னா சக்தி இல்லாம இந்த ஆகலம். வேத வசனமே தெரியல. இந்த காணாத உலகத்துல தூதர்கள் நடக்கிறதையும், இந்த காணாத உலகத்துல பரலோகம் எப்படி இருக்கிறது, பாதாளம் எப்படி இருக்கிறது, அதாவது வானம், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் 3 உலகம் இருக்கு. காண்கிறதுலாம் அனித்தியம், காணாதவர்கள் நித்தியம். அந்த காணாத உலகத்தை ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு. அங்கதான் நம்ம போறோம். சபை எடுத்துக்கொள்ளப்படும் கடைசி காலத்தில் வாழ்றீங்க. வேத வசனத்தை அசட்ட பண்ணாங்க. டோன்ட் சே தட் ஐ எம் வெரி பிஸி. என்ன செய்ய? ஆண்டவரே இதோ வந்து இருக்கிற அடி எனக்கு கற்றுத்தாரு அப்படின்னு சபையில் வந்து. அப்பதான் அந்த வேத வசனம் உள்ள தெரியும். அதாவது நீங்க ஏற்றுக்கொண்டாதான் ஆவியானவர் வருவார். நீங்க வெல்கம் பண்ணாதான் வசனம் கிரியை செய்யும். நீங்க இன்விடேஷன் கொடுக்கணும். ஆவியானவர் வந்து ஜென்டில்மேன். ஆவியானவர் என்ன சொல்வார்னா, நீங்க கூப்பிடாம வர மாட்டார். தூய ஆவியானவரே எனக்கு இந்த வேத வசனத்தை கற்றுத்தாரு. ஆவியானவரே எனக்கு வெளிப்பாடு கொடுக்கும். என் உள்ளத்துல வாங்க, என் இருதயத்துக்குள்ள வந்து வசனத்தை வைங்க அப்படின்னு நீங்க கூப்பிடணும். உங்களுக்கு ஆசையே இல்லாம ஆண்டவர் பிடிச்சி என்ன செய்யணும்? திணிக்கப்பட்டது. வேதத்தை படி, நீ வா வா அப்படின்னு கட்டாயப்படுத்தப்பட்ட யாரு? இந்த ஆவிக்குரிய உலகத்துல நடக்கிற சம்பவங்கள் என்ன? வானமண்டலத்தில் பொருளாதார சேனைகள் எப்படி இருக்கு? ஒவ்வொரு ராஜ்யங்கள் எப்படி இருக்கிறது? ஏன் நம்ம பிறந்தோம்? ஏன் நம்ம பூமியில வாழ்றோம்? கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் எப்படி மகிமைப்படணும்? கர்த்தர் ஏன் பூமியில உயிரோட வச்சிருக்கிறாரு? இதுவரைக்கும் பரிசுத்த வாழ்க்கை இந்த உலகம் தோன்றி 6000 வருஷம் ஆச்சு. இந்த 6000 வருஷம் பிறந்து இறந்த பரிசுத்த வாழ்க்கை நீதிமன்றம் எங்க போயிருக்காங்க அப்படின்னா இதுல போடும். ஒரு ஆரம்பிச்சோங்க இதுல போட்டு நீங்க நேரம் போடணும்ல. குறைஞ்ச ஒரு 3 வருஷமா 2 வருஷமா படிக்கணும். வேத வசனத்தை தியானம் பண்ணணும். நம்ம என்ன செய்யணும்? கண்டதே காட்சி கொண்டதே போகணும். காலை எந்திரிக்க, சாப்பிட, குளிக்க, ஓட, அப்படிதான் இருக்கணும். அநேக நேரங்களில் பயம் எப்படின்னா உலகத்திலிருந்து பயம் வந்துடும். சில பேருக்கு என்ன செய்யணும்? வேத வசனத்துக்கு மேல விசுவாசம் இல்லை, கர்த்தருடைய நாமத்துக்கு மேல விசுவாசம் இல்லை, கர்த்தருடைய ரத்தத்துக்கு மேல விசுவாசம் இல்லைன்னா திரும்ப எடுக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. ஏன்னா பயம் உள்ள வந்துடும், நியாயத்திற்கு உள்ள வந்துடும். இருதயத்தை கர்த்தர் கொடுக்க மாட்டாங்க. வேத வசனத்துக்குன்னா கிருபையை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க, போயிடுவாங்க. கர்த்தர் நம்மளை படைச்சது வந்து அவரோட உறவாட ஆரம்பிச்சோங்க, அவரோட ஐக்கியப்படாது. அதுதான் சபை வச்சிருக்கிறார். அதுக்கு தான் கண்ணீர் வந்து வாசலாம் ஜெபிக்கிறார். நீங்க என்ன செய்யுங்க? கேஷுவலா, அதாவது சாதாரண மென்டாலிட்டியா இருக்கணும். இந்த வேத வசனம் உங்க இருதயத்துல குடிக்கொள்ள வேண்டும். அதுக்காக நீங்க என்ன பிரயாசப்படுறீங்களோ பிரயாசப்படுங்க. இந்த காணப்படாத உலகத்துல தூதர்கள், காணப்படாத பிசாசின் கிரியைகள்லாம் கண்டுகொள்ளபடி மனக்கண்ணிட கர்த்தர் தர என்ன செய்யணும்? வசனம் தெரிஞ்சுக்கணும். எபேசியர் 1. இப்ப ஆவியானவர் வசனம் எடுத்து போதிக்கிறாருன்னு சொன்னேன். வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னேன். எபேசியருக்கு எழுதுகிற முதல் அதிகாரம் பாருங்க. அதுல அவருடைய தாம் கிறிஸ்துவ 19ஆம் வசனத்தை வாசிங்க. தாம்
எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது வளர்த்த சத்துவத்தின் வல்லமைப்படியே அவரிடத்தில் இயேசு கிறிஸ்து பூமியில் நடந்தது போல நிறைய வல்லமை நடப்பித்தபடியே விசுவாசத்துள்ளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த அப்போஸ்தலராகிய பவுல் வந்து சபைக்கு எழுதின நிருபத்தில் சொல்றார், அவரோட ஊழியக்காரருடைய எண்ணங்கள் என்னன்னா, ஆண்டவரே விசுவாசிகளுக்கு பிரகாசமான மனக்கண்களை தாருங்க. என்ன மனக்கண்கள் சொல்லுங்க. இப்ப எத்தனை பேர் செத்தவங்களுக்கு பேர் இறந்தவங்களுக்கு பேர் இல்லை? சரி, அந்த அழுவாங்க சிரிப்பாங்க. ஏன் அழுகிறாங்க? பெரியவங்க பார்க்க முடியாது. சரி, எதுக்கு அழுகிறாங்க நீங்க சொல்லுங்க. உறவு போச்சா? நான் ஒரு அம்மா வீட்டில் நான் எஸ்பி நகர்ல கிராமத்துக்கு போயிருக்கேன். அங்கே ஒரு அம்மா வீட்டுக்காரர் இறந்துட்டார். அவர் குடிச்சு இறந்துட்டார் 50 வயசுல. என் ஏடிஎம் மிஷின் போச்சே அப்படின்னு அந்த அம்மா அழுது. எதுக்கு அழுகிறாங்கன்னு சொல்லுங்க. கேட்பது சொல்லுங்க. நான் செத்தனை எங்கே போயிருப்பான்? வரலாம் போயிருப்பானா? நல்லா போயிருப்பானா? இப்பதான் யோசிக்கிறீங்க. செத்தவங்களுக்கு போறீங்களா இல்லையா? சரி, அவங்க ஏன் அழுகுறாங்க? அது என்ன துக்கம் சொல்லுங்க. போயிட்டாரு, எங்க போனாரு? தாத்தா வீட்டுக்கு போனாரா, இல்ல அத்தை வீட்டுக்கு போனாரா, அமெரிக்கா போனாரா, இல்ல யூகேல போய் லேண்ட் ஆயிட்டாரு? எங்க போனது அது தெரியணும். என்ன செய்யணும்? அது தெரியணும். அதான் மனக்கண்கள் திறக்கப்படணும். மனக்கண் சும்மா என்ன செய்யக்கூடாது, தொலைக்காட்சியை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. நீங்க அது ஏன்னு இந்த வேத வசனத்தின் மூலம் இருதயத்தில் அறியணும், சொல்லணும். எனக்கு உறுதியா சொல்லுங்க. பரலோகம் போயிருப்பாரு. எங்க சொல்ல? பரலோகம் போயிருப்பாரு. எங்க அம்மாவெல்லாம் அடக்கம் பண்ண நான் போனேன். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், அவளை பரலோகத்தில் பார்ப்பேன், நான் அழுக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். நாமே சொல்லல. அந்த எங்க அம்மா 69 வயசு வாழ்ந்தாங்க. இப்ப அந்த உறுதி உங்களுக்கு இருக்கா? விசுவாசத்துக்கு உறுதி, வருஷத்து வாழ்க்கையில் பரலோகத்தில் பார்ப்பேன். இந்த வேத வசனம் உள்ள இருந்தால் தான் அந்த உறுதி வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க வாழ்றது யாருக்காக வாழ்றீங்கன்னா கர்த்தருக்காக. யாருக்காக வாழ்றீங்க? சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அப்பா அம்மா போட சொல்லுங்க. வெத்து போட்டாங்க. அப்பா அம்மா வெத்து போடல, அவர் தான் வெட்டாரு. ஹலோ சொல்லுங்க. யார் வெட்டார்? பேச போறா? அது வசனம் இருக்கு. கொலோசியர் 1:16 எழுதுங்க. வேத வசனத்தை அறிந்த பிறகு உங்களுக்கு கர்த்தர் மனக்கண்களை திறந்து பெரிய ஞானக்கண் திறக்கும். 1:16 வாசிங்க. 16. ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் சகல வஸ்துக்களும், சிங்காசனமானாலும் தத்துவமானாலும் துரைத்தனமானாலும் அதிகாரமானாலும் சகலமும் அப்படியே சேர குதிச்சு அவனையும் சொல்லணும். மேல வந்து ஃபேனை தொட்டு பிச்சுட்டு ரெக்கை பிச்சுட்டு வரணும். இதை நான் வயது காலத்துல 22 வயசுல படிக்கும்போது இறுதி என்ன கிழிஞ்சிருச்சு. இயேசுவே அப்பா வாசனை பண்ணியும் நான் உமக்கென்று படைக்கப்பட்டேன். அப்பா அம்மாவை குறை சொல்லாதீங்க. அவங்க வந்து கர்த்தருக்கு பயந்து வேலையை செஞ்சிருக்காங்க, அவ்வளவுதான். திருமணம் என்பது தேவனால் உண்டானது, தேவனுடைய இன்ஸ்டிடியூஷன். இதெல்லாம் நீங்க யாருக்காக படைக்க பண்ணீங்க? ஏசப்பாவுக்காக. சரி, ஏசப்பட என்ன கொடுக்கணும், வரலாம் போகணும் ஆசையா இருக்கா? இவர் பைபிள் எத்தனை பயங்கரமான ஆழமான ஞானமான காரியங்கள் இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறதுன்னா பிஸி வேகமா. இப்ப எனக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால சுருக்கமா சில காரியங்களை நான் சொல்லிட்டு போறேன். வேத வசனம் எங்க இருக்கணும்னா இருதயத்தில் இருக்கணும். எங்க இருக்கணும் சொல்லுங்க. இன்னொரு வசனத்துக்கு காமிக்கிறேன். ரோமர் 10 எடுக்கணும். இருதயத்தில் இருக்கணும். பைபிள் இருக்கக்கூடாது, அது இருதயத்தில் இருக்கணும். அது ஆவியானவர் கொண்டு இருப்பார். ரோமர் 10 அதுல 8 வாசிங்க. 8:9. இந்த வார்த்தை உனக்கு எங்க இருக்கு? சமீபமா
சமீபமாய் உன் வாயிலும் உன் வாயிலும் இருதயத்தில் இருக்கிறது என்றும் எங்க இருக்குது? வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது இருதயம் என்று சொல்லுகிறது. சொல்லுது. இந்த வார்த்தை ஆ. நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. நாங்க என்ன பிரசங்கிக்கிறோம்? சண்டே சண்டே நாங்க என்ன சொல்றோம்? லைட் அடிக்கிறோம். எப்படியாவது ரெண்டு பாட்டை போட்டு பிரசங்கம் பண்ணி வாங்க மனதிற்கு வாங்க விசுவாசிக்க சொல்றோம். சமயமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த அந்த 10ஆம் வசனம் 10 நீதி உண்டாக நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக ஆ. வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். With the heart you believe for righteousness, with the mouth you confess unto salvation. இருதயத்துல வசனம் இருக்கணும், விசுவாச வார்த்தை. இருதயத்துல இந்த கர்த்தர் இயேசு சொல்லிய பொருள் அதே அதிகாரத்துக்கு கீழே பாருங்க 16-17 வாசிங்க. 16-17 ஆனாலும் சுவிசேஷத்திற்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா கர்த்தாவே கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறார். ஆதலால் ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும். விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவ வசனம் பட்டயம். இது கேள்வி. இது சத்தம் போட்டு உங்களுக்கு வாசம். இது இருதயத்தில் இருக்கணும், வாயில் இருக்கணும். விசுவாசம் சண்டே மார்னிங் பாஸ்டர் பிரசங்கத்தை கேட்டால் விசுவாசம் வரும். ரொம்ப சினிமா பார்த்தா விசுவாசம் போயிடும். ஒரு சினிமாவில் உள்ள பேய் இந்த பேய் எடுத்த படத்தை அந்த பேய் உள்ளுள்ள போய் எடுத்துக்கணும். என்கிட்ட ஒரு பைபிள் ஸ்கூலில் படித்தார். அவர் ஒரு கைடு வேலை பார்த்தார். பாஸ்டர் எனக்கு தூக்கம் வரல, ஜெபிங்க. எத்தனை மணிக்கு தூங்குறேன்? 1 மணிக்கு தூங்குறேன், 2 மணிக்கு தூங்குறேன். என்னப்பா தம்பி செய்வேன்? ஃப்ரீயாக இருக்கேன். நான் வந்து ஒரு ஹாலிவுட் படம் பார்ப்பேன் அப்படின்னு. அவன் வயசு 32 வயசு. ஏன் படம் பார்க்குறேன்? நைட்டெல்லாம் வந்து கெட்ட கனவு இருக்குது. அந்த எந்த ஹாலிவுட் பேய் படம் வந்து பார்க்குறானோ அந்த பேய் படம் வந்து உள்ள வந்து தூக்க விட முடியும். காலையில் தூங்குறேன். என்ன இதயத்தில் வந்து ஹாலிவுட் படம் இருக்கணும், வசனம் இருக்கணும். ஆண்டவர் இரவில் வந்து படுக்கிறதுக்கு ஓய்வெடுக்க படைச்சா இருக்கலாம் போகணும். சரியா? நீங்க தான் உங்களுடைய இருதயத்தை காத்துக்கணும். உங்களுடைய இருதயத்தை காத்துக்கணும். இருதயத்தில் இருந்து ஜீவ ஊற்று வரும். இதுக்குள்ள வேத வசனம் வச்சா நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். நீங்க தான் என்ன செய்யணும் அப்படின்னா தவறான காரியங்களை கேட்கக்கூடாது. கேட்டா விசுவாசம் ஆகாது. பயமும் சந்தேகமும் அவிசுவாசம். சில இடங்களில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமில்லாத இடத்துல வாங்கி சாப்பிடுவோம். நான் ஒரு தடவை ஃபேமிலியாக போய் ராமேஸ்வரத்தில் ஓடிட்டு அப்போ ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில் போய் நிற்கிறேன், உட்காந்துருக்கிறேன். ஒரு டேபிளில் நானும் மனைவி மொழியில் சாப்பிடுறோம். காலையில் இட்லி கடையில் மத்தியானம் சாப்பிட்றோம். ஒரு 1000 ஒரு டேபிளில் பாருங்க. என்னது அந்த வீட்டில் சாப்பிடுங்க அந்த கடையில் ஹோட்டலில். உடனே அங்கே எந்திரிங்க மனைவி. ஏன்னா பைபிளில் போட்டுருக்கு எக்ரோன் அப்படின்ற ஒரு இடத்துல ஈக்களின் அரசர் பெயல்செபூல் அப்படின்னு சொன்னால் லார்ட் ஆஃப் ஃப்ளைஸ் அப்படின்னு எக்ரோன்ற பட்டணத்தில் பெயல்செபூல்ன்ற பேய் ஈக்களின் அரசர். வட இந்தியாவில் போனீங்கன்னா பக்கத்தில் ஈ ராத்திரி கொசு பிச்சு ஏசிலே உள்ள கொசு. இங்கே கம்மி, நம்ம நாட்டில் சுத்தமாக இருக்குது. தமிழ்நாட்டில் வட இந்தியாவில் போனீங்கன்னா ஒரு நாள் ஒரு குப்பமேட்டுக்குள்ளே பிரசங்கம் பண்ண போனேன். ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு இருக்கு. அந்த குப்பமேட்டுக்குள்ள அப்படி ஒரு துர்நாற்றம். அதில் வந்து ஒரு 20 பேர் வாழ்றாங்க. அவங்க வீடு வாசலும் கிடையாது, அவங்க நாடு. அந்த மாதிரி இடத்துல பிரசங்கம் பண்ண முடியல. நான் 1 மணி நேரம் அங்கே இருந்தேன். இருந்து பிரசங்கம் பண்ணுறப்ப அந்த வீட்டில் உள்ள கயிறு கொடி, ராத்திரி ஒரு 10 மணி இருக்கும், கயிறு கொடி, அந்த துணிமணிகள் பழைய துணிமணிகள் எல்லாம் ஆயிரக்கணக்கான பகலில் வெளியில் இருப்பான். நைட்டு தான் இப்படி பதில் இருக்கிறாங்க பாஸ்டர்னு கேட்டேன். அவர் ரஜாவுக்கு போகணும். ஐயோ பாஸ்டர் உங்கள் வாழ்க்கை பயங்கரமான வாழ்க்கை, அவ்வளோதான் வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன செய்யறது கிடையாது அப்படின்னா, என்ன நம்ம இருதயத்தையும் காதையும் கண்ணையும் சுத்தமாக வச்சுக்கிறது கிடையாது. தவறான காரியங்களை கேட்கக்கூடாது. தவறான காரியம் உள்ள போச்சுன்னா அந்த வேத வசனத்தை விசுவாசம் விசுவாசம் சபையில் இவ்வளவோ வசனத்தை சொல்லி விசுவாச வார்த்தையை சொல்கிறோம்.
காரியம் இருதயத்தில் போய் நிற்கிது, அதை நம்ம அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்றேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் எடுங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம், அதுல இயேசுவை கவனித்து பாருங்கள் அப்படின்னு முதல் வசனம் வாசிங்க. முதல் வசனம் இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவராகிய எல்லாரும் வாங்க சொல்லுங்களேன். யாரை கவனித்து பார்க்கணும்? சரி, இயேசுவை பார்த்துருக்கீங்களா? விசுவாசத்துல பைபிள்ல ஒரு படம் இருக்கா இல்லையா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவங்க இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவரா சுற்றி இருந்தாரா இல்லையா? சரி, அவரை பார்க்கலாமா? அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, காகங்களை கவனித்து பாருங்கள். என்ன சொன்னாரு? காகா ஏடிஎம் கார்டை வச்சிருக்கு, 2 கூட நெல்ல ரேஷன் கடையில் வாங்கியிருக்கா. ஆண்டவர் யோசிக்கிறாரா? என்ன பண்ற? காக்கா டாக்ஸ் கேட்குதா? இன்னும் எல்லாரும் பார்க்குறீங்க புதுசா. காக்காவுக்கு ஆஸ்பத்திரி இருக்கா? சரி, அதை காட்டி நீங்கள் விசேஷத்தை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். காக்கா ஜிஎஸ்டி இருக்குதா? நான் பார்த்துட்டே இருப்பேன். காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறப்ப சில நேரங்களில் காகத்தை பூரா பறவைகளை பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்ரீலங்கா பொறுப்பு பார்ப்பேன், வட இந்தியாவில் பொறுப்பு பார்ப்பேன். ஆண்டவரை எவ்வளவு அழகாக நான் ஒவ்வொரு கல்ச்சரையும், ஒவ்வொரு ஊரையும், ஒவ்வொரு நாட்டையும் ரசிப்பேன். ஜனங்கள் பேசுகிற மொழி, அங்கே உள்ள பறவைகளை ரசிப்பேன். அவ்வளோ அழகாக காக்கா சுத்தமாக இருக்கும். எவ்வளோ மழை பெய்ஞ்சாலும் அதுக்கு ஜன்னி வர முடியும். உங்களுக்கு இருக்கே வாய், அது வரும் இது வரும். நம்ம ஆண்டை கவனிச்சு பார்க்கிறது அப்படின்னு சொன்னா இதுல 3ஆம் வசனம் பாருங்க. அதுல பாருங்க, அதுல கீழே உள்ள வாங்க. உங்களில் 12-13 வாசம். 12-13 எபிரேயர் 3:12-13 சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடி இன்று எண்ணப்படும் நாடகம் ஒருவர் புத்தி சொல்லுங்கள். ஒரு தம்பி நீங்க வாசிங்க. அது 12-13 வாசிங்க. சகோதரரே வாசிங்க. 12-13 ஏதுவான உங்களில் ஒருவனாய் போகாதபடிக்கு அளவும் நாடோறும் ஒருவருக்கு புத்தி சொல்லுங்கள். ஒரு ஆமை சொல்லுங்களேன். இது அவிசுவாசம் உள்ள இருதயம். இது என்ன இருதயம்? அவிசுவாசம் சொன்னா அன்பிலீவிங் ஹார்ட் வந்துவிடாது. நான் அதை நம்ப மாட்டேன், நான் ஊழியத்தை நம்ப மாட்டேன், சர்ச்சை நம்ப மாட்டேன். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. நான் வீட்டுக்கு போய் சொன்னேன், தோமா பற்றி கதை தெரியுமா இல்லை? தோமா வந்திருந்தப்ப யாரும் இல்லை. தோமா இல்லை வீட்டில், ரூமில் மற்ற எல்லாம் சீசன் இருந்தாங்க. சரியா? மற்ற 10 பேர் 11 பேர் இருந்தாங்க. தோமா வந்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, கர்த்தர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வந்தாரு, நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? அந்த பகுதியில் ஒரு நிமிஷம் பாருங்க. அவிசுவாசம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த வசனத்தை நம்பாம இருக்கிறது அவிசுவாசம். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் அவிசுவாசம் உள்ள இருதயம் அப்படின்னு சொல்லிருக்கு. நான் 20ஆம் அதிகாரம் சொல்லுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் பாருங்க. இயேசு வந்திருக்கும் 24-25 வாசிங்க. இயேசு வந்திருந்தபோது பன்னிரண்டில் ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்கள் கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவருடைய சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணைகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விரலினாலே போட்டால் எல்லா
எனக்கு நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்னு பிசாசு சொல்றான். அவிசுவாசம் வரக்கூடாது. சபையில வர விசுவாசிகளுக்கு அவிசுவாசம், அன்பிலீவிங் ஹார்ட்ன்றது இது ஒரு பிசாசு ஆகும். நான் நம்ப மாட்டேன், பரலோகம் இருக்கா, இதுல போடுறது உண்மையா, கன்னி மரியாள் வயிற்றில் இயேசு பிறந்தாரா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆமா பிறந்தார். இயேசு அற்புத அடையாளம் செஞ்சாரா? செஞ்சார். ஆமே. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஜீசஸ் ஸ்டோரி பார்த்து விசுவாசிக்கிறீங்க. இது எழுதப்பட்டது விசுவாசி. நான் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு என்னன்னா அவிசுவாசம், சயின்ஸ் உள்ள போய் சயின்ஸ் என்ன பேசுது அப்படின்னா ஃபேக்ட். ஆனா கர்த்தருடைய வேதம் வந்து விசுவாசத்தை கொடுக்கும் போது இயேசு கிறிஸ்து தேவகுமார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமே சொல்லுங்க. ஆமே. இயேசு கிறிஸ்து யார் விசுவாசிக்கணும்? தேவகுமார். அவர் மூலமாக வரணும். அவர் தான் பாவத்தை மன்னிக்கிறார். இன்னைக்கு இந்த அவிசுவாசமுள்ள இருதயம் யாருக்கு சபையோட வரக்கூடாது. இதுதான் இருதயத்தில் நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்க பார்க்கறது எல்லாமே ஏதோ சடங்காச்சாரம் ப்ரோக்ராம் வராது, போறாரு, பாட்டு பாடுறாரு. அப்படி இல்லை. நீங்க அந்த இருதயத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. பாருங்க, பழைய பாட்டுல 40 லட்சம் பேர் வந்தாங்க எகிப்தை விட்டு. ஆனா 2 பேர் தான் உள்ள போனாங்க. யோசுவாவும் காலேப். என்ன செத்து போனாங்க? ஏன்னா அவிசுவாசத்தினால, அன்பிலீவிங் ஹார்ட். அதுதான் எபிரேயர்ல போட்டு. அது யாரும் வரக்கூடாது, உள்ளாக இருந்து வரவே கூடாது. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை நம்பும்படி எனக்கு ஒரு இருதயத்தை தார். உங்களுடைய வசனத்தை இருதயத்தில் வைங்க. I believe in your word. I believe in your gospel. ஆண்டவரே இருதயத்தில் இருந்து நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆவியானவரே இருக்கிறீர், எனக்கு உதவி செய்ய. அப்படி நம்பினாத்தான் இந்த வசனம் உள்ள போகும். என் அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. நீங்க நிறைய பேர் இருக்கிறதுக்குள்ள பிரச்சனை தான் நம்ப மாட்டாங்க. ஏன் தமிழ்நாட்டில் அற்புதம் நடக்க மாட்டேங்குது? சார் ஒரு வீட்டில் அற்புதம் நல்லா போனேன்னா, அதாவது அரக்கூர் இடத்துல ஊழிய செஞ்சுக்கிறது கிட்டத்தட்ட 12 நாள் இருந்தேன். ஏன்னா அதாவது ஒரிசா ஆந்திரா பார்டர் 9:20 ட்ரெயின் 9 மணி வரைக்கும் ஊழிய செஞ்சுக்கிட்டேன். விசாரிச்சது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு பேப்டிஸ்ட் சர்ச்சுக்கு போனேன். அவங்க வந்து விசுவாசிக்கவே மாட்டாங்க. அற்புத அடையாளம் பரிசுத்த ஆவியானவர் யாருமே கை வச்சாலும் ஆவியானவர் நல்லா இருக்கிறார். ஒருத்தர் அந்நிய பாஷை பேசுறாங்க, ஒரு சொந்தமானது, ஒரு புது சொந்தமானது, ஒரு விசாரத்தாங்க போகுது. அது நம்பவே அந்த சபைக்கு கொண்டு போனாங்க. பலமான அற்புதம் கத்த செஞ்சு அங்க வசனத்தை சொன்னேன். தேவனுக்கு அன்பு வந்து பாவம் நன்மை பெற்றுக் கொள்ளுன்னு சொல்லி ஒரு 40 நிமிஷம் பேசுறேன். சபையில் இருக்கிற எல்லாரும் வரிசையில் நின்னாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டில் ரொம்ப, தமிழ்நாட்டில் என்னன்னா அறிவியல் பெருகி போச்சு. எல்லா இடத்துலையும் இந்த செல்போன் நாலேஜ், அதாவது என்னன்னா ஹியூமனிஸ்டிக் நாலேஜ், அதாவது மனுஷீக அறிவு, மருத்துவ அறிவியல் ரொம்ப பெருகி போச்சு. மெடிக்கல் சயின்ஸ்லாம் பெருகினால தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்க கர்த்தர் சரீரத்தை உண்டாக்குனாரு. கர்த்தர் நமக்கு யாவே ராபா சுகத்தை தர்றாரு. அவர் விடுதலையை தர நம்ப மாட்டேங்கிறாங்க. விசுவாசிக்கிற இருதயம் இன்னைக்கு இருந்தா தான் அற்புத அடையாளம் உங்க வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும். உங்க வாழ்க்கையில வந்து கர்த்தர் அற்புதம் செய்யணும். முதல்ல அவிசுவாசத்தை விட்டு வெளியே. நான் ஒவ்வொரு தடவையும் நான் வந்து மெட்ராஸ்ல சென்டாமஸ் வந்து போன மாசம் முந்தின மாசம் மார்ச் மாசம் போயிருந்தேன். அப்போ ஜனவரியில் போயிருந்தப்போ நினைச்சேன், இந்த வசனம் தான் நினைச்சேன். அந்த ஒரு தோமாவை எங்களுக்கு நடத்தினே என்று நாம அடுத்த கீழே என்ன சொல்ற போறீங்க. அப்ப கர்த்தர் வந்த கதவு 26, 27 வாசிங்க. மறுபடியும் அவருடைய சீஷர்கள் இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உங்களுக்கு சமாதானம் சொல்லுங்க. உங்களுக்கு சமாதானம் சொல்லுங்க. உங்களுக்கு சமாதானம். சரி, அடுத்து வாசிங்க. டைரக்டா ஆண்டவர் வந்து என்ன கழுத்தை பிடிக்கிறார். தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி உன் கையை நீட்டி என் மேலே போடு. அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இருக்கிறார். பிராம சொல்லுங்க. ஆமென். சரி, செத்த பிறகு உயிர்த்தெழுவோமா? உயிர்த்தெழுவ மாட்டோமா? ஒரு வேளை உயிர்த்தெழுவோமா? ஈஸ்டர் கொண்டாட மாட்டேன். ஈஸ்டர் வந்துச்சுல, ஈஸ்டர் இஸ்தார் அப்படின்ற பண்டிகை வந்து ரோமன் கத்தோலிக்க சபையில் உயிர்த்தெழுந்த ஞாயிறு
அதுக்கு சரியான வண்டி. இப்போ நம்ம இந்த வாழ்க்கையோட முடிஞ்சு போச்சா, இன்னொரு மறு வாழ்க்கை இருக்கா? வயசான மறு வாழ்க்கை இருக்கு. ஒரு வேளை மறு வாழ்க்கை இருக்கலாம். அப்படியா? உள்ளது நம்பி சயின்டிஃபிக் மூவிலாம் பார்ப்பீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறதே இல்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரு, அவர் எனக்குள்ள இருக்காரு, நானும் ஒரு நாள் உயிர்த்தெழுவேன் நம்பவே முடியாது. நம்பணும். விசுவாசம் நம்பிக்கை இருதயத்தில் இருக்கணும். அவிசுவாசம் சந்தேகம் போகும். அப்படித்தான் வேத வசனத்தை விசுவாசிக்கும் போது நீங்க பரலோகத்துக்கு போறது காணப்படாத உலகத்தில் உள்ள காரியங்கள்லாம் பார்க்கலாம். இந்த அவிசுவாசம் பொருளாத இருதயம் வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம் சிஸ்டர். நான் சொல்றேன், அதாவது உலகம் போலியான உலகம். இதுதான் சத்தியம். நீங்க யார் பார்த்தாலும் போய் சொல்றாங்க, போய் சொல்ல மாட்டேங்க. சிலர் பொய்ய பேசுறாங்க. என்ன இந்த செல்போன்ல மீடியாவில் வர்ற எல்லா செய்திகளும் உண்மை நினைக்கிறீங்களா? 99% பொய். உங்களுக்கு சொல்ல வேண்டியதுதான் சொல்றேன். அவ்வளவு தூரம் இருக்கிற காலத்துல நம்ம கர்த்தருடைய சத்தியமாகிய வேத வசனத்தை விசுவாசி. இன்னும் ஒரு வசனம் சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன், முடிச்சுக்கிறேன். பாருங்க, எபிரேயர் எடுங்க 12ஆம் அதிகாரம். எபிரேயர் நான் ரொம்ப நேரம் இருக்க வைக்கல. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் எடுங்க. அதுல இதுலையும் பாருங்க, இதுல இன்னொரு பெரிய ஸ்டம்பிளிங் பிளாக். இது ஒரு தடை. இது நிறைய பேருக்கு இருக்கிறதுனால ஆண்டவரோட உறவாட முடியல, வேத வசனம் உள்ள போக முடியல, ஆண்டவர் அற்புதம் செய்ய. எபிரேயர் 12 எழுதுறீங்களா? பாருங்க 15, 16 பாருங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு என்ன வேர் சொல்லுங்க. எடுத்துட்டீங்களா? பாருங்க, கசப்பான வேர் வேசிகளாகும் பாருங்க. ஒரு ஆமை சொல்லுங்க எல்லாரும். இப்ப கசப்பு, பிட்டர்னஸ் அப்படின்றது ஏற்கனவே 3:12 சொன்னேன். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், அன்பிலீவிங் ஹார்ட் இருந்தா கர்த்தர் அற்புதம் செய்ய முடியாது. வேத வசனத்தை விசுவாசிக்கிற சுவிசேஷத்தை நம்பணும், இயேசு கிறிஸ்துவை நம்பணும். இந்த சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் சத்தியம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இதுல சொல்லப்பட்ட பரலோகம் இருக்கு, நரகம் இருக்கு, சுவிசேஷம் இருக்கு, சபை இருக்கு. இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். சபை நம்ம ஐடியா கிடையாது, கர்த்தர் ஐடியா. என்ன ஐடியா? சபைக்கு போகிறது, சபையில் அங்கமா இருக்கிறது யாருடைய ஐடியானா இயேசு கிறிஸ்துடைய பரலோக நம்ம தூதரகம் ஐடியா. இப்ப இதை விசுவாசிக்கிறீங்களா? சத்தியத்தை வேத வசனத்தை விசுவாசிக்கிறீங்களா? சரி. அவிசுவாசம் உள்ள இருதயம் வரக்கூடாது. ஒண்ணு எபிரேயர் 3:12 சொன்னேன். இப்ப எபிரேயர் 12 இதுல 15ல அந்த கிருபை இழந்து போகாதபடிக்கு பிட்டர்னஸ், கசப்பான இருதயம். என்ன இருதயம்? பாருங்க, அவிசுவாசம் எல்லாமே இங்கதான் இருக்கு. இந்த பிட்டர்னஸ் இன் யுவர் ஹார்ட், இத பிசாசு கொடுப்பான். பிட்டர்னஸ் இருந்துச்சுன்னா வேத வசனத்துல நம்பிக்கை இருக்காது, வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்காது. விசுவாசிகள் இல்லை, சர்ச்சுக்கு போறேன், காணிக்கை கொடுக்குறேன், வந்துடுறேன். உன் இருதயத்தில் என்ன இருக்கு? கசப்போ அவிசுவாசம் இருந்தால் கத்தக்கிரியை செய்யுது. இது பிசாசுடைய உபகரணம். கசப்பு இருக்கிறவங்க எல்லாரும் மன்னிக்கணும், ரிலீஸ் பண்ணணும். அப்போ வியாதி வராது. அவிசுவாசம் இருந்துச்சுன்னா கத்தக்கிரியை செய்ய முடியும். இந்த பிசாசுடைய உபகரணத்தை வச்சுதான் நிறைய விசுவாசிகள் எந்திரிக்கவே முடியாது. நான் உத்தரப்பிரதேசத்தில் பார்த்துட்டேன், ஸ்ரீலங்காவில் பார்த்துட்டேன், எல்லா இடத்துலையும் பாவம் குறையோடு அவங்க இதை விட்டுங்க, மன்னிச்சுங்க, கசப்பா இருக்காதீங்க, நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது. அந்த பிட்டர்னஸ் ஹார்ட், இந்த அன்பிலீவிங் ஹார்ட் இருக்கவே இருதயத்தில் வேத வசனம் வெளிச்சம் மன்னிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன செய்ய கசப்புன்றதை நான் இன்னொரு நாள் வரைக்கும் சொல்றேன், நான் சொல்றேன். இந்த பிட்டர்னஸ் இருக்க 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 கணவன் மனைவி கிடையில, அல்லது அண்ணன் தம்பி கிடையில, குடும்பம் இல்லை, இது இருந்துச்சுன்னா அது பிசாசு சரித்திர வியாதியமாய். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா இந்த மாதிரி கசப்பான வேர், ரூட் ஆஃப் பிட்டர்னஸ்
ஆசீர்வாதமே இல்லாம பிளஸ்ஸிங்கே வரமாட்டேன். ஏன் சபைக்கு வர்றீங்க? ஏன் வீட்டுக்காரர் மன்னிக்க மாட்டீங்க? வீட்டுக்காரர் அன்ஃபர்கிவ்னஸ் இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது. வீட்டுக்காரர் செய்கிற பாவங்களை வீட்டுக்காரர் மன்னிச்சு. நீங்க அவிசுவாசமா இருக்காங்க. ஆண்டவரே நான் விசுவாசி, ஆண்டவரே நம்பும்படி, உங்களுடைய வசனத்தை நம்பும்படி, இந்த சுவிசேஷத்தை நம்பும்படி, இந்த ரத்தத்தை நம்பும்படி, ஆண்டவரே சபையை நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், பாவங்கள் கழுவப்பட்டது நீதிமான் விசுவாசிக்கிறேன், எனக்கு உதவி செய்ய அவிசுவாசமா போட்டும் அப்படின்னு நீங்க சொல்லணும் வாயத்திறந்து. இந்த மாதிரி காரியம் இருதயத்தில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பிளஸ்ஸிங் இல்லை. என்னுடைய கர்த்தர் கூட வெளிச்சத்தில் நான் நிறைய விசுவாசத்தை பார்த்தது தான். இந்த கசப்பான பேர் இந்த அவிசுவாசத்தை பொருளாத இது மாட்டிக்கணும். இந்த டூல் இருக்கிறதுனால பிசாசு என்ன செஞ்சா ஆளை முடிச்சு அடிக்கிறது. கடைசியில் 50 வயசுக்கு யாரு நீங்க தான் உங்க இருதயத்தை பாதுகாத்து கொள்ளணும். ஆமென் 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 ஆமென். இயேசு ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்குமா இல்லையா? சுத்திகரிக்குமா இல்லையா? தோசம் தெரியுது. 1 யோவான் 1:9 எடுக்கல. ஒருத்தர் எபிரேயர் 30:14 நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை எல்லாம் நம்ம மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையை இருக்கிறார். அதுக்கு மேல் 7 வாசிங்க. 7ல 2வது பகுதியை அதுல 1 யோவான் 1:7 வாசிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் வெளிச்சத்தில் நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். சகல பாவங்களை நீக்கி இயேசுவிடத்துல விசுவாசிச்ச கசப்பும் அவிசுவாசம் இருக்குமா? போயிருமா? இன்னும் வசனம் இருக்குங்க. இந்த எபிரேயர் 9:14 நான் படிச்சுறேன். 9:14 ஆண்டவர் மனசாட்சியை சுத்திகரிக்கிறார். இந்த விசுவாசத்தை எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி உள்ளான மனுஷன் அதை எவ்வளவு விஷயம் எல்லாரும் ஆமை சொல்லுவேன், சத்தம் ஆமை சொல்லுவேன். இந்த இயேசுவின் ரத்தம் தான் இந்த கசப்பத்தும் இந்த அவிசுவாசத்துக்கும் கர்த்தருடைய வல்லமை இதை கிளீன் பண்ணும். இருதயத்தில் வேத வசனம் மட்டும் இருக்கணும். கண்ட குப்பைகள் இருக்கக்கூடாது. உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், அற்புத அடையாளம் ஏன் நடக்கல, ஏன் உங்க வாழ்க்கையில பிரகாசமான ஆசீர்வாதம் இல்லைன்னா இந்த கசப்பான வேறு இருக்கணும், இல்லை அவிசுவாச சந்தேகம் பயம் ஏதாவது இருக்கணும். இதை எடுத்து போட்டீங்கன்னா நீங்க வாயை திறந்து அறிக்கணும், ஆண்டவரே இந்த கசப்பான வேறு எடுத்து போடுங்க, உங்களுடைய ரத்தத்தினால நீ கிளீன் பண்ணுங்க. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், காணாம விசுவாசிக்கிறேன், இந்த வசனத்தை இந்த பைபிளை இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் அவர் இம்மானுவேலுக்கு விசுவாசிக்கிறேன் அப்படின்னு வாயை திறந்து நீதி உண்டா விசுவாசிக்கிற வாயினால் அறிக்கை. ஆண்டவரே நீ வானம் பூமி உண்டாக்கி நீர் என்னை உமக்கென்று உண்டாக்கி நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், தேவ வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன், நான் எல்லா அவிசுவாசம் சந்தேகங்களை சிந்தையிலிருந்து எடுத்து கொடுங்க, எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லினா ஆண்டவர் சுகப்படுத்துவார். எல்லாரையும் மன்னிக்கணும். எல்லாரையும் என்ன செய்யலாம்? இந்த மன்னியாத குற்றமும் ஒரு பெரிய டேஞ்சர். அது இருக்கக்கூடாது. வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இருக்கு, லூக்கால இருக்கு, 2-3 இடத்துல கர்த்தர் சொல்லியிருக்காரு. பாருங்க, மத்தேயு 18ஆம் அதிகாரம், இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க. ஆண்டவர் நிறைய நன்மையான காரியங்களை சொல்லியிருக்காரு. அவர் 21 ஒருத்தர் வாசிக்க 21 மத்தேயு 12:21 அப்பொழுது பேதுரு அவருக்கு வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும்?
பைபிள் தானா? எத்தனை தடவை மன்னிக்க சொல்லுங்க ஆண்டவர்? சொல்லுங்க. எல்லாரும் மேக்ஸ் எல்லாம் படிக்கிறீங்களா? மேக்ஸ் ஸ்கூலுக்குள்ள கணக்கெல்லாம் படிக்கிறீங்களா? 7 தடவை 490 தடவை எத்தனை தடவை? ஆமா. சரி, வீட்டுக்காரரை மன்னிக்கணுமா இல்லையா? சண்டைக்கு போகுது. எல்லாரையும் சகோதர ஸ்நேகத்தில் மன்னிக்கணுமா மன்னிக்கக்கூடாது? என்ன யோசிக்கிறீங்க? இது சொல்றது கீழே பாருங்க. நீங்க அந்த சகோதரன் வீட்டுக்கு வர 35 வருஷம் 35 நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனார். என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். தூக்கி கொண்டு போய் கடனெல்லாம் கொடுக்குற அளவுக்கு ஜெயிலுக்கு சிறை இருக்கு, ஜெயிலில் கொண்டு வராங்க. எல்லாரும் எப்படி சொல்லல? கசப்பான வேர். எபிரேயர் 12:15 என்னை விட்டு நீங்கட்டும். சொல்லுங்க, கசப்பான வேர் என்னை விட்டு நீங்கட்டும். எபிரேயர் 3:12 அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் என்னை விட்டு நீங்கட்டும். சொல்லுங்க. அதே போல மத்தேயு 18:35 மன்னியாத குற்றம். சொல்லுங்க, என்னை விட்டு நீங்கட்டும். அன்ஃபர்கிவ்னஸ். சொல்லுங்க, மன்னியாத குற்றங்கள் என்னை விட்டு நீங்கட்டும். இயேசுவே, நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இந்த மாதிரி காரியம் இருந்தா ஆசீர்வாதப்படாது. கசப்பான பிட்டர்னஸ், ரூட் ஆஃப் பிட்டர்னஸ், அன்பிலீஃப், அன்ஃபர்கிவ்னஸ். இதுதான் ஆண்டவர் பார்க்கிறாரு. இது வந்து உங்களுக்கு நீங்க நான் இதை கண்டுபிடிக்க எனக்கு 8 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? 8 வருஷம். எவ்வளோ நேரம் ஆட்டேன். நான் எங்க பிசாசு ஒழிச்சிருக்கிறான் என் வாழ்க்கையில 8 வருஷம் செலவு பண்ணி கண்டுபிடிச்சு அந்த வேற நான் ஆண்டவர் இதை கண்டுபிடிக்க 8 வருஷம் செலவு பண்ணேன். நீங்க வந்து 1 மணி நேரத்தில் கேட்பீங்க. ஆண்டவர் இருதயத்தில் அவருடைய வார்த்தை, விசுவாசம், சமாதானம் இதுதான் இருக்கணும். மன்னிக்கிறது, அவரை போல குணாதிசயம் இருக்கணும். விசுவாசம் குணாதிசயம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்காகத்தான் கர்த்தர் சபையில் அவரை வச்சிருக்காரு. என்ன ஆண்டவரை சோதிக்காதீங்க. அநேக இஸ்ரவேலர்களுக்கு காணாமக்குள்ள போகும். அநேக இஸ்ரவேலர்கள் காணாம ஆண்டவர் அது அழுது தேம்பி 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 அழுதேன். 3 நாள் அழுதேன். 1 மாசம் அழுதேன். 2008 அழுதேன், 9 அழுதேன், 2007 கடைசி 2008 ஜனவரி குழுலாம் ஒரு குழந்தைய நான் பறி கொடுத்துட்டேன். அப்பெல்லாம் அழுதேன் பல மாசம். எனக்கு சாப்பாடே போகல. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே எனக்கு வசனத்தை வெளிச்சத்தை காட்டு, என் இருதயத்தில் என்ன இருக்கு ஆண்டவரே, உடனே இருதயத்தை புதிதாக்குங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அழுததான் ஆண்டவர் சில காரியங்கள்லாம் ஊழியக்காரத்தை வச்சு வசனத்தை வச்சு காமிச்சார். நீங்கள் இது ஆகக்கூடாதுன்றதான் நீங்கள் சாயங்காலத்தில் நான் கட்டுரை வார்த்தையை சொல்லுவேன். விசுவாசத்துக்கு இடம் கொடுத்தாரு. 2008 ஆண்டவரை உடைச்சார். 1997 உடைச்சார். 2015 14 உடைச்சார். என்னுடைய வாழ்க்கை அப்படியே மஞ்சு மாதிரி புரிஞ்சு தண்ணி எடுத்த மாதிரி ஆண்டவர் மன்னிச்சேன். அநேகரை மன்னிச்சேன். கசப்பான வேர் போச்சு. நான் இங்கே நிற்கிறது கிருபை. நீங்க இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம். சில பேருக்கு இந்த மன்னியாத வேர், மன்னியாத குற்றம், கசப்பான பிசாசு பிடிச்சு பேய் பிடிச்சு. வட இந்தியா உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தா ஒரு கணவர் வந்து 2 மணி 3 மணி வச்சுருக்காங்க. முதல் மணி 2ஆவது மணி புருஷனை பண்ணிக்க முடியும். நான் போறப்பெல்லாம் வருஷம் பிசாசு சொல்றேன். வருஷம் பிசாசு போகும். எங்க இருந்து வந்தாங்க? கணவன் பண்ணுவாங்க. இது வந்து கசப்பான வேறு மணியாத பிசாசை வச்சு பிடிச்சி அவங்க வாழ வந்தாங்க. சூசைட் பண்ண சொல்லுது. என்னென்னமோ அநியாயம் நடக்குது. ஆனால் நம்மளை ஆண்டவர் அழைச்சது சமாதானத்துக்கு அழைச்சது. வேத வருஷம் விசுவாசிங்க கண்ண முடிஞ்சவங்க